வணக்கம். இன்னைக்கு என்ன ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலுக்கி போட்டு பார்த்தா, மோனோக்ரோமேட்டிக் ஆர்ட். அதாவது ஒரே கலரை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ், அந்த கலருடைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ட்ராயிங் பண்ணலாம். ஸோ நான் சூஸ் பண்ணது பர்பிள் கலர். பர்பிள் கலர்னால் சில இடத்துல அது லாஸை வெளிப்படுத்துது, அதாவது இழப்பை. அண்டு சில இடத்துல க்ரியேட்டிவிட்டியை அதை வெளிப்படுத்துது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராயல்ட்டி. ராஜா அங்கே தான் இந்த கலரை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா கதையை சொல்கிறேன், வாங்க கேளுங்க. ஒரு குட்டி ஸ்டோரி. முன்னொரு காலத்தில் ஒரு அழகான ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் ராஜாவே இல்லை. ஏன்னா புதுசாக நடந்த போரில் அந்த ராஜா அவருடைய உயிரை விட்டு இருப்பார். இப்போ சிம்ஹாசனத்தில் அமர யாருமே இல்லாததால் நிறைய பேராசை பிடிச்சவங்களுக்கு இந்த ராஜ்யத்து மேலே ஆசை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்காக தலைமை அமைச்சரும் சேனாதிபதியும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. என்னென்னா, யார் வேணுனாலும் எங்கள் ராஜ்யத்துக்கு ராஜாவாக வரலாம், ஆனால் வரவங்களை நாங்கள் 1 வருஷம் மட்டும்தான் ராஜாவாக ஏற்றுப்போம். அதுக்கப்புறம் கிழக்கு வாசலில் இருக்கிற பாலடைஞ்ச பாலத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த காட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்கள நாங்கள் விட்டுடுவோம். அங்கே இருக்கிற புலிக்கோ கரடிக்கோ அவங்க இரையாக வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்கிறவங்க யாராக இருந்தாலும் ராஜாவாக அமரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே காத்துக்கிட்டு இருந்ததில் நாட்கள் பல வாரங்களானது, பல வாரங்கள் பல மாதங்களானது. ஆனால் உயிர் மேலே ஆசை கொண்டதால் யாருமே இங்கே ராஜாவாக வர தயாராக இருந்தில்லை. அப்படி நாட்கள் போனதில் ஒரு பிச்சைக்காரர் இங்கே நான் ராஜாவாகணும் ஆசைப்படுறேன்னு சொன்னார். எல்லாரும் குழப்பத்தோடு அவரை கேள்வி கேட்டாங்க, எதுக்கு நீங்கள் ராஜாவாகணும்னு ஆசைப்படுறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்னார், எப்படியோ சாக போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு, சாகிறதுக்கு முன்னாடி ராஜ்ய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போகிறேனே அப்படின்னு சொன்னார். அவர் ஆசைப்பட்ட மாதிரி அந்த நாட்டுக்கு அவர் ராஜாவாகவும் ஆனார். அவர் ராஜாவாக ஆன பிறகு அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த நாடு எல்லா வகையிலும் வளர்ச்சியை பார்த்தது. இப்படியே நாட்கள் போனதில் 1 வருஷம் ஆகிவிட்டது. இப்போது அந்த ராஜாவை கொண்டு போய் அந்த காட்டில் விட வேண்டிய நேரம். ஆனால் இவருடைய ஆட்சியை பிடிச்சதால இவரை கொண்டு போய் காட்டில் விடுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஆனால் கொடுத்த வாக்குக்காக ராஜாவே ஆணையிட்டார், என்னை கொண்டு போய் அந்த காட்டில் விடுங்கன்னு. எல்லாருமே சோகத்தோடு அந்த ராஜாவை காட்டில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு வாசலில் இருக்க பாலடைஞ்ச பாலத்துக்கிட்ட போய் பார்த்தா, அங்கே இருக்கிற அந்த காடு ஒரு நாடாக மாறி இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை இந்த காடில் தான் முடிய போகுது அப்படின்ற ஒரு விதியை நம்பாமல் அவருடைய மதியை வச்சு அந்த காடை நாடாக மாற்றி இப்போ அங்கே இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கும் இவரே ராஜாவாகி இந்த 2 நாடையும் ரொம்ப சிறப்பாக ஆழ்ந்துட்டு வந்தார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி டீஃபாரஸ்டேஷன் அவாய்ட் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி நம்மளும் இந்த ஸ்டோரியில் இருக்கிற டீஃபாரஸ்டேஷனை அவாய்ட் பண்ணிவிட்டு விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ற ப்ராவர்ப் எடுத்துக்கிட்டு இந்த கதையை முடிக்கிறேன். That was my good story.